மா என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறோம், வெளியில் வந்து காற்று வாங்க வந்திருக்கோம் 2 பேரும், அம்மாவும் மகளும். ஓ என்ன காய்ச்சல் ஏதோ வருதுங்கிறாங்க. காய்ச்சல்லாம் ஏரியா சரி வருது. ஆமாம், காய்ச்சல்லாம் வருது தான் குழந்தைகளுக்கு. அது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து ஆரஞ்சு அலர்ட் விட்டுருக்காங்களாம். ஆமாம், அடுத்து வந்து சொட்டு மருந்து ஏதாவது சொல்லியிருக்காங்களாம். செங்கல்பட்டு மாவட்டத்து வரைக்கும் சொட்டு மருந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து சொட்டு மருந்து போடணும். அதுக்கடுத்து வந்து குழந்தைய வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறது தான் அந்த பெரிய விஷயம். வேலைக்கு போயிட்டு வந்தால் கைகாலம் முடிஞ்சு தூக்கிற மாதிரி இருக்குது, வெளியில் போயிட்டு வந்தால் கைகாலம் முடிஞ்சு தூக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்மளுக்கே உடம்பு சரியில்லை, நம்மளுக்கே தாங்க முடியல. குழந்தைங்க வந்து எப்படி தாங்குங்க? இந்த சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மூஞ்சியை பார்த்துட்டே தான் இருக்கணும்னு தோணும். அதுதான் என்ன பண்ண முடியும்னு யோசிக்கிறதா இருக்குது. சமுதாயம் இந்த இதெல்லாம் வந்து எங்கே போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. சரி சரி. இன்னும் தங்க ரேட்டு வேற ஏறிட்டே இருக்கு. ரேட்லாம் ஏறிக்கிட்டே தான் இருக்குது. இன்னைக்கு நேற்று ஏறுது. இன்னைக்கு ஒரு கிராம் வந்து 12,000 ரூபா ஆயிடுச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபா 10,000 20,000 கொண்டு போனோம்னா 2 கிராம் 3 கிராம் வாங்கிட்டு வரலாம். இன்னைக்கு வந்து 1 லட்ச ரூபா கொண்டு போனாலும் ஒரு பவுன் வாங்க முடியாது. இருக்கிறத வந்து பத்திரமா வச்சுக்கணும், அவ்வளோதான். இருக்கிறத வந்து சேமிப்பு மாதிரி பத்திரமா வச்சுக்கணும். இப்போ வந்து மக்கள் வந்து எப்படின்னு கேட்டால் நகை போட்டால் தான் நம்மளுக்கு மதிப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, பார்க்குறவங்களாம் இருக்கிறாங்க, கண்ணோட்டத்தில் பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் வந்து அதெல்லாம் நம்ம மீறி வந்து இன்னைக்கு என்ன கேட்டோம்னா நம்மளே வந்து நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும். அப்படின்னா நகை இல்லாமல் நம்ம இருக்கணும், அவ்வளோதான். இந்த 2-3 நாளைக்கு முன்னாடி ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் வந்து ஸ்கூட்டியில் போயிருக்காங்க, நகையை வந்து பறிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் பிள்ளைங்க நடந்துக்கிட்டு இருக்குது. பார்த்தாலே பயமாக இருக்குது. காதில் கழுத்தில் போட்டு அத்துட்டு போனாலும் பரவாயில்ல, நகை விற்கிற வேலைக்கு மனுஷனோட உயிரை பாதுகாக்கிறது இப்போ பெரிய விஷயமா இருக்குது. பாப்பா என்ன பண்ணுது? வெட்டி பார்த்துக்கிட்டு சொல்லுமா, பாப்பா என்ன பண்ணுது? இங்கே வேறு பக்கத்துல நகையை பாதுகாக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்க மாட்டேங்குது. ஐயோ என்னம்மா சொல்கிறேன்? ஒன்றும் போட முடியல. 3 நாளைக்கு முன்னாடி ஒரு சார்ட் செயின் போட்டிருந்தேன், பிடிச்சி இழுத்து எறிஞ்சிட்டா. இங்கே வேறு ஏன் சாமி நல்லா இருக்க மாட்டேங்குது. அது அப்படியா? அப்படித்தானே கடவுளே. இங்க பாருங்க, வாயில கண்ணில் குடுத்துச்சு. நீங்க சாப்பாடு கொடுக்கலையா பாப்பா? சாப்பாடுலாம் கொடுத்தாச்சு. அப்புறம் எப்படி சாப்பாடு தவிர மற்ற அதெல்லாம் நாங்கள் சாப்பிடுவோம். துணி சாப்பிடுவோம், முடிய சாப்பிடுவோம், பூவை சாப்பிடுவோம். இங்க பாருங்க, பூவை சாப்பிடுவோம், ரிமோட்டை சாப்பிடுவோம், டம்ளரை சாப்பிடுவோம், தட்டு கேப்பியன், தட்டு புடுங்கிறதுக்கு சாப்பிட்றதான் தட்டு கேப்பியன். பொம்மையெல்லாம் போர் அடிச்சிருச்சு. ஆமா, போர் அடிச்சிருச்சு. சரி, எங்களுக்கு வந்து பாப்பா வந்து 8 வருஷம் இல்லாமல் குழந்தை பிறந்திருக்குது. அதனால வந்து எங்களுக்கு வந்து இந்த 8 வருஷத்துல வந்து யார் யார் வந்து குழந்தை இல்லையோ அவங்களாம் வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாத்துக்கும் வந்து குழந்தைங்கிறது கிடைக்கும். எல்லாத்துக்கும் வந்து குழந்தைங்கிறது கிடைக்கும். 8 வருஷத்துக்கு அப்புறம் வந்து நாங்கள் கொஞ்சம் நஞ்சு ட்ரீட்மெண்ட் கிடையாது, கொஞ்சம் நஞ்சு எதிர் கிடையாது. கடவுளுங்கிறது வந்து இன்னொன்று வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அம்மா வந்து சேலத்து சமயபுரம் வரத்தில் பிறந்த அம்மா. இந்த அம்மா நகைக்கு காசுக்கு பணத்துக்கெல்லாம் மிஞ்சின அம்மா அந்த அம்மா. அதை பற்றியா? பத்தியா? ஆமாம், நகைக்கு காசுக்கு பணத்துக்கெல்லாம் மிஞ்சின அம்மா அந்த அம்மா. நம்பிக்கை. ஆமாம், உண்மையிலே வந்து யாராவது குழந்தைங்களே நாங்கள் போயிட்டு வாங்க, கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும். எந்த கோயில்? சேலத்தில் இருக்கிற சமயபுரம் மாரியம்மன் கோயில். ஓகே. நம்ம கும்பப்படையில் அன்னைக்கு போய் கும்பப்படையில் வாங்கி சாப்பிட்டு சாமி மனசார கும்பிட்டு வந்தோம். அடுத்த மாதமே அந்த அம்மா வந்து கத்தரிச்சிட்டாங்க. கத்தரிச்சு எங்களுக்கு வந்து அந்த அம்மாவே தான் வந்து பிறந்துக்கிறாங்க. சரி சரிம்மா, பாய். பாய் சொல்லு பாப்பா, பாய் சொல்லு பாப்பா, பாய் சொல்லு. அம்மா சொல்லுமா. எங்க சரி பாய் சொல்லு. பாய் பாய். இங்கே சொல்லுமா. இங்கே பாய் சொல்லு. பாய் பட் இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, பாய் சொல்லு. இங்கே பாருங்க, பாய் சொல்லுடே. சேட்டக்காரண்டா, சேட்டக்காரண்டா. அப்பாக்கு பாய் சொல்லு. பாய் சொல்லு. ஓகே 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 பாய்.